ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் பிகேஆர் ஃபேமிலி. நீங்கள் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ரித்திக்கு ஒரு மீன் வந்து இந்த கடையை தாண்டி போன நேரம் ஒரே ரோட்டில் அப்பா மீன் எடுக்காது. அந்த மீனை வாங்குறது தான் இப்போ வந்திருக்கேன். அவருக்கும் தெரியாது, அவங்க அம்மாவுக்கும் தெரியாது. இப்போ நாங்கள் மீன் வாங்குறோம். இந்த நாங்கள் இப்போ கேங் எடுக்க போகிறோம். இந்த மாதிரி மீன்கள் எடுக்க போகிறோம்ல பார்ப்போம். வாங்க போய் பார்ப்போம். ரித்திக் இந்த மீனை பார்த்துட்டு என்ன செய்கிறாரு சரியா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி தேங்காய் நான் வீட்டில் வாங்கி எங்கள் மெல்லாவியில் வாங்கி வச்சு வளர்த்தேன். இப்போ ஒரு சிட்டிக்கு வாங்க முடியாத வந்துருக்கேன். இந்த டேங்க் எவ்வளோ ஐயா? இது இது என்ன பண்ணுறதுன்னா, இதே இந்த டேங்க் ஒரு வைப்பாரு. இந்த டேங்க் தான் இங்கே செய்கிறோம். இது கட் பண்ணி செய்கிற கிளாஸ். இதை பாரு, இது வந்து அப்படியே ஒரிஜினலாகவே பெண்டோட வருது. இது எவ்வளோ சொன்னீங்கன்னா 4500 ரூபாண்ணே. இது 4500 ரூபா. அங்கே உள்ள இன்னொரு சைஸ் ஒன்று 7000 ரூபாய்க்கு ஒரு இது ஒன்று இருக்குது, டேங்க் உண்டு. ரைட், நாங்கள் இப்போ என்னென்ன மீன்கள் என்னென்ன விலைன்றதை பார்ப்போங்கண்ணே. இந்த கில்லச்சி ஹாஸ்பிட்டலுக்கு கொஞ்சம் மீன் கடை இருக்கு. என்னடா வாங்க மீன் பார்ப்போம். இது என்ன மீன் தம்பி? 3 வகையான மீன். என்னென்ன மீன் தெரியும்? மொழி, சீப்ரா, பலூன் மொழி. இது எவ்வளோ ஒரு சோடி? எல்லாமே ஒரு சோடி 100 ரூபாண்ணே. இந்த மீன் எல்லாமே ஒரு சோடி 100 ரூபா. இந்த கீழே இது ஏஞ்சல் என்ன? ஏஞ்சலும் வெள்ளை எவ்வளவு? வெள்ளை 650, கருப்பு 750 தானே? ஒரு ஆண்டா இது கோல்ட் பீஸ் சின்னத்துல ஒரு ஆண்டா. இது என்ன மீன்? என்ன பேர் இது? அது காஃப். இது எவ்வளோ ஒரு சோடி? 250 ரூபா. இதுக்குள்ள மீன் இல்லை வரும். எனக்கு இது என்ன ஐட்டம்? இது டைகபா ரோசிபா. இந்த சோடி 250. இது என்னையா? பாப்புவா? எவ்வளோ இது? 500 ரூபா சோடியா? இதை பாருங்கள், இந்த மீன் எல்லா இடத்துலையுமே பார்த்துருப்பீங்க. பெரிய பெரிய ஹோட்டல்களில் வாஸ்து மீனுன்னு சொல்லுவாங்க இந்த மீனை. சரி, அந்த மீன்ற ஒரிஜினல் மீன் ஒரிஜினல் விலை கூடினது எவ்வளோ தம்பி? ஒரிஜினல் மீன் இதில் விலை கூடினது அண்டி. இந்த மீன்ற ஒரிஜினல் என்ன மீன் விலை? இது விலை கூடின மீன் அதுக்கு என்ன பேர்? ரெட் அரவானா, கோல்டு அரவானா, ரெட் அரவானா, கோல்டு அரவானா எல்லாம் விலை கூட. இப்போ ரெட் அரவானா இருந்தால் கோல்டு அரவானா வந்தால் இந்த அளவு மீனுக்கு 7 இல்லாட்டி 8 லட்சம் ரூபா வரும். இந்த அளவு அதுக்கு சர்டிஃபிகேட் சிப்பெல்லாம் இருக்குன்னு. ஆனால் இது அது இல்லை. இது அந்த அரவானா டீம்லேயே கடைசி களி விட்டு அது 20000 ரூபா. இந்த மீன் 20000 ரூபா. அது என்ன படத்துலடா குறிச்சு சாப்பிடுவான்? ஜெயம் ரவி ரேங்கரான படத்துல வாஸ்து மீன் பொறிச்சு சாப்பிடுவான். நான் பஞ்சர மீன் அந்த வாஸ்து மீன் தான் இது. பார்ப்போம். இது என்ன மீன்? கப்பீஸ் என்ன? எவ்வளோ அது? சோடி 80. இது காப்பில் கொஞ்சம் பெருசுண்ணே. இது என்னையா? தொழுறு மாதிரி இருக்கு. இது வந்து கேட்பீஸ் தரையில் ஒன்று விட்டுப்பாமா. தரையில் தரையில் விட்டாலும் தண்ணிக்குள்ளே போமா? தேடி போமா? எவ்வளோ இது? காய்ச்சல் எவ்வளோ இது? 300 ரூபா போட்டு 400 ரூபாய். இது என்னையா? அது கொனாட்டா. கொனாட் பைக்கா? வலி கொனாட்டா பாருங்க. ஜப்பான். எத்தனை சேசி? 130, 150. எவ்வளோ ஐயா அது? 400 என்ன?
ரைட் இங்கே வாங்க பார்ப்போம். இது வெள்ளை கலரு. இது என்ன மீனையா? கேட்பீஸ் என்ன? அடுத்து நம்ம வேறு வாங்கிங்க. அறுநூற்றம்பது ரூபாண்ணே. இவன் டாப் என்ன கொஞ்சம் இதுவும் அதுதான் கேட்பீஸில் கொஞ்சம் பெருசு. இவன் டோஸ் பிராமி டோஸ் புறாமி என்ன மலாவி அப்புறம் பொல்லாத ஆக்கலாம் மலாவியா மற்ற மீன் நல்லா இருக்கு. இந்த மஞ்சள் செம்மையா இருக்குல்ல. மற்ற மீன் அடிச்சு கொண்டு போகுது. இது மற்ற மீன் அடிச்சு கொள்ளுமா? இந்த அந்த ஃபைட்டர் இல்லையா அவங்களோட? எது வாங்க ஃபைட்டர். ஆனால் ஃபைட்டர் வேறு லெவல் மீனா வடிவான மீன். இந்த ஒன்று நிற்கிறேன் இந்த இந்த ஒரு டைம் அது பொருளா எல்லா மீனும் மாடிக்கும் என்ன கிடைக்கும். நான் மீனும் பண்ணுவேன். வாங்க இந்த டேங்க் படம் பெருசாக அடிச்சிருக்காங்க. இந்த டேங்க் எவ்வளோ கொடுப்பீங்க? கொடுக்குறேன்டா. இந்த இது 1.5 லட்சத்துக்கு கம்ப்ளீட் செட் என்ன? இந்த செட் அப்படியே கம்ப்ளீட்டாக செய்கிறாங்க. அப்படியுமே கொண்டே வீட்டில் மீன்களோடய கொடுப்பீங்க. நம்ம மீன் எல்லாத்தையும் டேங்க் எல்லாத்தையும் 1.5 லட்சம் ரூபாய்க்கு செய்கிறாங்க. வடியாக பாருங்க ஸ்டாண்ட் எல்லாமே செஞ்சு அவங்க கொடுக்குறாங்க. ஒரு கிளைக்கு இருக்குது அவங்கள்ட்ட. குறைஞ்சது எவ்வளோ டேங்க்? அதே டைம் ஸ்டிக்கர் அடிக்காமல் ரைட். குறைஞ்சது 750 ரூபாய்க்கு இருக்குது. குறைஞ்ச டேங்க். அதே ஸ்டிக்கர் அடித்தா தான் அந்த 750 ரூபா. ஸ்டிக்கர் அடிக்காமல் வந்து அதில் வச்சுருக்காங்க. அந்த ஸ்டிக்கர் அடிக்காமல் இந்த டேங்கு அதெல்லாம் 500 ரூபாய்க்கு கொடுப்பாங்க. இதுக்கு வேறையா மூடி வேறையா செஞ்சு தருவாங்க. என்ன தம்பி? மூடியும் செஞ்சு தருவாங்க. நாங்கள் வாங்க போகிறோம். மீன் கொஞ்சம் ஃபைட்டர் கலரை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வேறு லெவலுக்கு இருக்குது. ஏன்னா ஃபைட்டர் வெயிட் பண்ணுச்சு. எங்களுக்கு இப்போ இந்த டேங்க் எவ்வளோ சொல்லுங்க? குறைச்சி தருவாங்க எங்களுக்கு. சரியா? இதான் நாங்கள் இந்த டேங்க் நல்லா இருக்கா? டேங்கை பாருங்க நல்லா இருக்கா? இதுக்குரிய மீனை வாங்குவோம். ரித்திக்கு இதை கொண்டு போனது என்ன செய்கிறான்றதை மட்டும் நாங்கள் வீடியோவில் பார்க்கணும். வாங்கி இதுக்குரிய சாமான்களை வாங்குவோம். ஃபிஷ் டேங்க் வேணும்னா ஃபிஷ் டேங்க்கு ஒரு சீசன் வேணும். மீன் வளர்க்குறதுக்கு ஒரு சீசன் வேணும். ஒரு சீசன் எடுக்கலாம் உங்களுக்கு. இது டபுள் லைன் 2 பக்கத்தாலையும் ஒரு சீசன் வரும். இது சிங்கிள் லைன். இது எவ்வளோ? சிங்கிள் லைன் 1350 ரூபா. டபுள் லைன் 1950 ரூபா டபுள் லைன். ஆனால் கூடுதலாக சின்ன டேங்க்னா இது சிங்கிள் லைன் காணும். அப்படி சில பல்புகள் நாங்கள் முதல்ல ஒரு டேங்க் வச்சுருந்தா இந்த லைட் இருக்குல்ல, இந்த லைட்டுக்கும் இந்த லைன் கொடுக்குறது ஏரை கொடுத்தா தண்ணி இருக்குல்ல அதில் வரும். இந்த லைட் பார்த்து நல்லா இருக்கும். இந்த லைட் எவ்வளோ? $2,800 அதாங்க அவங்க வைப்போம். எங்களுக்கு தம்பி எங்களுக்கு எவ்வளவு இந்த பூ வைக்கணும்? 150 ரூபா கவுண்ட் தாங்க. இந்த பெருசு எவ்வளோ? அது போனோம் 2,500 ரூபா கொடுத்து அது போடா. நாங்கள் சின்ன நாய் வைப்போம். இதெல்லாம் சின்ன நாய் தானே. இது வந்து ஃபஸ்ட் இயர் வந்து சின்ன நல்லா இருக்குது. இந்த டைமில் வைக்கணும். இதில் இருக்குதானே இதெல்லாம் மரங்கள், கடலுக்குள்ளே வளர்ந்த மரங்கள். அது ஒரு 3 மரங்கான் தானே. ஒரு 3 மரங்கான் 4 எடுத்துருக்கான். 1 2 3 4 அடுத்தது
சிங்கிள் லைன் சிங்கிள் லைனில் அவுட் சீசன் ஒன்று எடுத்துருக்கேன். டெஸ்ட் பண்ணி காட்டுவோமா? டெஸ்ட் பண்ணி தான் இருக்கும். அப்புறம் வீட்டை போயிட்டு வேலை செய்யாட்டு கம்ப்யூட்டர் நான் காரணம் நல்லா வேலை பைப்பெல்லாம் தெரியுங்களா? ரைட் கத்து ரைட் படிக்க வைங்க. கல் கல் வரும் என்னென்ன கல் என்ன மாதிரி? 350 ரூபாயா? பேக் பண்ணி வச்சுக்கிட்டேன். பேக் பண்ணி வச்சு நான் பாருங்க. இந்த கல் 200 ரூபா சரியா? இது 150 ரூபா. இது காணுமில்ல அது காணுமா? அது காணாது. இது காணுமா? அந்த பட்டிக்கு காணாது. இது 350 ரூபா. இது 200 ரூபா. வேறு என்ன கல் போடணும்? இந்த வெள்ளை கல் ஆசைப்படுறது போடலாம். இந்த கல் 350 இல்லை என்ன ஆசைக்கு நானே போடலாம். இது 350 ரூபா. அந்த கலர் கலராக இருக்கும். அந்த கலர் இது 250 ரூபா. 250 ரூபா. கல் விலை முடிஞ்சு கல் மட்டும் இது என்ன வெள்ளை மீனுக்கு என்ன பண்ணுறீங்க? அது புறா மீன் என்ன புறா? டேம்ரா. டேம்ரா ஜாம்ரா. ஜாம்ரா. அந்த கருப்பு அது ஒஸ்கா. ஒஸ்கா. இன்னும் பெருசாக இது மற்ற இந்த சின்ன இது ஒரு சின்ன ஐட்டம் எல்லாம் சில்வர் டாலர். சில்வர் டாலர். இதில் பேரை பார்த்தீங்களா? அப்படியே இங்கே அதுகள் மட்டும் இல்லை, சிலைகள் எல்லாம் விற்கிறாங்க. காரா பிள்ளையார் சிலை இருக்குது. உங்களை கதிரையில் இருக்குது. கதிரையிலாம் விற்கிறீங்க என்ன? தூணும் விற்கிறீங்களா? அது தூண் போக்கெல்லாம் தூண் போக்கெல்லாம் விற்கிறாங்க. மற்ற நல்ல கதிரை வடிவா காலுக்கு மேலே காலை போட்டு இருந்து எவ்வளோ இல்லை சார்? அப்படியா? சரி விலை நாங்கள் உள்ளே கேட்போம். ரைட். இந்த கடைக்கு என்ன பேர்? இந்த கடை இது ஹாஸ்பிட்டலில் இருந்து இந்த இந்தியாவில் ஹாஸ்பிட்டலில் இருந்து ஒரு 200 மீட்டர் தானே? 200 மீட்டர் தள்ளி வந்தீங்கன்னா இது இருக்குது. பக்கத்தில் லியோ சிக்கன் கடைக்கு பக்கத்தில் என்ன? லியோ சிக்கன் கடைக்கு பக்கத்தில். ரைட் வாங்க. இப்போ நாங்கள் மீனை வாங்க. இந்த மீனை பாருங்கள். இந்த மீன் ஒரு ட்ரையாங்கில் தனியாக தான் போடுறதா. சரியா? தனியாக போட்டால் இதை எப்படி நிற்கும்னா தலையை அப்படியே மேலே நிமித்தி வாழை கீழே குத்தி அப்படியே ஒரு மரம் மாதிரி நிற்குமா பாருங்க. நிற்கிறாங்க. இங்கே வாங்க இங்கே வாங்க. இந்த வீடியோவில் காட்டுறதா இருக்கு. ஒரு நாள் நிற்குது தெரியுதா? இந்த மீனுக்கு பின்னால் நிற்குது பாருங்க. தெரியுதா? அப்படியே சில மாதிரியா நிற்கிறான். அது தனி டேங்கி தான். அது சரியா நல்லா இருக்கு அந்த மீனை பார்க்க. ஓகே, நாங்கள் இப்போ வெத்திக்கு மீன் வாங்குறதுக்கு பார்ப்போம். மீனை பிடிக்கலாம். இதில் இருக்கணும். இது எனக்கு எல்லா மீனும் உண்டாடிக்கிற மாதிரி தான் சுற்றணும். அதுக்கிற மாதிரி தான் எல்லா மீனும் உண்டாடிக்கிறேன். இப்போ தெரிஞ்ச 4-5 ஐட்டம். இப்போ கோல்ட் பீஸ் போட்டிங்கன்னா நிறைய கோல்ட் பீஸ் பண்ணா. இது ஏஞ்சலோட ஏஞ்சல் வெள்ளையில் ஒரு சோடி, கருப்பில் ஒரு சோடி ஆன் பண்ணால் தாங்க. அப்போ தான் குஞ்செல்லாம் பொறிக்கணும். நாங்களும் ஒரு மீன் கடையை திறக்கிறதுக்கு குஞ்சு பொறிக்குமா? இதில் என்ன ஆன் பண்ணு பார்த்து தருவீங்க?
தம்பி எந்த இடம் நான் மதுரை மாத்தலை வேலைக்கு வந்துட்டீங்களா இல்லாட்டி சொந்த சித்திரை டேங்குக்குள்ளே எல்லா மீனையும் ஒன்றா போடையும் இல்லை ஏன்னா ஏன்னா வேறு வேறு மீனெல்லாம் பிரித்து பிரித்து போடணும் எல்லா மீனும் ஆசையாக இருக்கு வாங்கி விடலாம் வந்து விடையில ஏன்னா மாறி மீன் சண்டை பிடிச்சி செத்துருக்காங்க அந்த ஒரு பிரச்சனை இருக்குது எல்லாம் இவர் விடலாம் ரைட் இவரில் ரெண்டு சொல்லிட்டாங்க டேங்குல கொஞ்சம் அவ்வளோ பெரிய எவ்வளோ சாரி 80 தாங்க எனக்கு அதான் ஆசையாக இருக்குது எல்லா மீனையும் வாங்கி வளர்க்கணுன்ட்டு ஆனால் என்ன எல்லா டேங்குக்கும் போடல தனித்தனியாக தான் வாங்கி வளர்க்கணும் இந்த மீனை கொண்டு வளர்க்க ரித்திக்கு என்ன செய்ய போகிறான்னு தெரியல அப்போ உள்ள வச்சு கையை கேட்பான் அப்போ உள்ள வைக்க போகிறான் கையை உள்ள வைக்க போகிறான்னு கேட்பான் என்ன செய்ய போகிறான் அதுக்கு முதல் மூடி அடிச்சிட்டோம்னா சரி அதுக்குள்ள மூடி அடிக்கும் நம்ம எங்களுக்கு இதுக்கு ஒரு மூடி ஒன்று செட் பண்ணிட்டாங்க ஏன்னா ஐயா நாளைக்கு அளவெடுத்துட்டிங்கன்னா நாளைக்கு தெரியும் நாங்கள் இப்போ மீன் எடுத்தாச்சு மீன் இப்போ பேக்கிங் பண்ணிட்டாங்க வாங்க பேக் பண்ணுறது பார்ப்போம் இந்த ஒட் சீசன்லாம் வச்சுருக்காங்க நம்ம இப்போ என்ன ஒட் சீசன் காணாம போனால் மழை எடுத்து வாய்க்குள்ள வச்சு ஒட் சீசன் ஏற்றலாமா குறைஞ்சிருக்கேன் இவ்வளோ மீன் தான் வாங்கியிருக்கேன் முதல் விடுவோங்க விட்டு பார்த்துட்டு பிறகு காணாட்டு வேலை வாங்குவோம் மூன்று வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் தம்பிக்கு இருக்குல்ல அவளுக்கு அந்த அஞ்சு தான் ஓணும் எவ்வளோ ஒரிஜினல் அடிக்க போகிறாங்க எப்படி இருக்கேன் நீங்கள் எவ்வளோ காலம் இந்த இது உங்களுக்கு தெரியும் மீன் ஆள்ற இருக்குங்க இல்லை எவ்வளோ காலம் உங்களுக்கு இல்லை 7 மாதம் ரைட் இப்போ நாங்கள் மீனும் வாங்கியாச்சு இனி நைட்டு நாங்கள் வரோம் டேங்க் சாமி இந்த டேங்க் வைக்கிற நைட்டு அந்த ஒரு சீசன் நைட் எடுத்து பாருங்க கூட வேணும்னா சொல்லுங்க எடுத்தீங்களா எடுத்துட்டேன் எடுத்து போய் பக்கம் வச்சு காட்டணும் இது பெருசாக இருக்குங்களா இல்லை லைட் சேஞ்சஸ் அப்படியா அது மாதிரி இல்லை அது மாதிரி இல்லை இல்லை இது மல்டியா தம்பி மல்டி கலர் ப்ளூ ஐட்டம் ரைட் ஓகே எவ்வளோ அந்த கலரில் மல்டி அதெல்லாம் கொஞ்சம் மடியாது ஒவ்வொரு கலரும் ஓவர் கலராக இதாக லைட் போட்டாங்கன்னா டேங்காக அதிகமாக காட்டணும் ரைட் இதெல்லாம் எவ்வளோ தம்பி இது 200 ரூபாய் இதுக்கு என்ன பேர் சங்கு அதெல்லாம் சங்கு இது சங்கு முள் சரி இது சங்கு முள் எங்களோட நண்டு வலையில் இது சும்மா வர்றது நான் மண்ணால் வந்து கடல் தொழில் செய்கிறது தான் இதெல்லாம் அவங்க இதை என்ன செய்வாங்கன்னா இது வலையில இருந்து கலட்டுறது கஷ்டம் சரியா இல்லஜி இதை என்ன செய்வாங்க கல் இருக்குது தானே கல்லெல்லாம் இந்த முள்ளை அடித்து உடைச்சி தான் வலையிலேருந்து எடுப்பாங்க அப்போ தான் வலையிலேருந்து படி எடுக்கணும் இல்லாட்டி வலையில பிடிச்சி பிடிச்சா இருக்கும் இதுக்குள்ள சங்கு முள் சரியா
இது ஐவிரல் ஐவிரல் இதெல்லாம் அப்படி தான் பண்ணாங்க போனால் பண்ணிக்கலாம் இதெல்லாம் ஒரு 200 ரூபா 200 ரூபாய் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நிற்கலாங்க. அது சரியா இதெல்லாம் இதெல்லாம் அப்படி எடுக்கிறது இந்த உள்ள ஒரு நண்டு மாதிரி ஒன்று இருக்குது. இதை நாங்கள் என்ன செய்யறோம்னா மண்ணுக்குள்ளே தாக்குறது தாட்டா உள்ளது அப்படியே அழுகிது உள்ள அழுகி அப்படியே வெளியே வருது. இதில் ஒரு மிக அமௌண்ட் வரணும். இதுக்கு ஒரு மிக அமௌண்ட் வரும். அந்த மிகம் இல்லை இதுக்குள்ள ஒரு மிகம் மாதிரி ஒன்று வரும். எங்களுக்கு மிகம் இருக்குது. அதேமாதிரி இந்த உள்ளே இருக்க சதையோட ஒரு மிகம் வரும். இதுக்கு வரையில் கொட்டாங்கின்னு ஒன்று இருக்குது. இதேமாரி தான் அது வரும். 1 கிலோ சேர்க்குறா காசு தான். 1 கிலோ சேர்த்து கொடுத்தா 3000 ரூபா வந்து. ரைட் ஓகே. நாங்கள் இப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டோம். வலிக்கிற போல் நாங்கள் வீட்டை போய் இதை வயர் எல்லா சாமானுமே வேண்டிய சாமான் எல்லாமே எடுத்தாச்சு. என்னலஜி வேண்டிய சாமான் எல்லாமே எடுத்தாச்சு. எங்களுக்கு ஒரு இது ஒன்று வேணும். படி தேயிலை அப்படி ஒன்று வேணும். காட்டாம தான் வைக்கணும் இதை. சரி இதெல்லாம் எடுத்துருவாங்க. சரி ஒரு வடியும் எடுத்துக்கலாம். எல்லா சாமானும் தேவையான சாமான் எல்லாமே எடுத்தாச்சு. எங்களுக்கு தேவையான சாமான் பாருங்கள். மீன் எடுத்தாச்சு, லைட் எடுத்தாச்சு, உள்ளே வைக்கிறதுக்கு பூ எடுத்தாச்சு, ஆக்சிஜன் எடுத்தாச்சு, மீனை பிடிச்சி மாற்றுறதுக்கு வடியும் எடுத்தாச்சு, கீழே போகிறதுக்கு கல்லும் எடுத்தாச்சு. இப்போ எங்களுக்கு தண்ணி மட்டும் எடுக்கணும். சரியா தண்ணி மட்டும் எடுத்தா சரி. ஓகே இப்போ எவ்வளோ பில் எடுக்கிறோம் அது பில்லை கொடுத்துட்டு நாங்கள் இப்போ போயிட்டு வீட்டுக்கு யாருக்குமே தெரியாமல் செட் பண்ணி வைப்போம். வீட்டை கொண்டு ஒருவருக்குமே தெரியாமல் ரித்திக்கு தெரியாமல் செட் பண்ணி வச்சுட்டு வீட்டை ரித்தியை கூட்டி மேலே என்ன ரியாக்ஷன் கொடுக்குறீங்க பார்ப்போம். அவனோட அம்மாவும் ரித்திக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்குறேன். அதை பாருங்க இங்கே அவங்க இவ்வளோ சின்ன டேங்க் கூட்டி டேங்க் எங்கே அந்த ஒட்ஸு தான் கொடுக்குறாங்க. அந்த லைன்லேருந்து ஒட்ஸு தான் கொடுக்குறாங்க. ஓகே எல்லாம் மறந்தாச்சு பாருங்க. இதெல்லாம் மருந்து போல. தம்பி இது என்னய்யா இது? எப்படி சொல்றது வாயால சொல்லுங்க. என்னங்க தம்பிக்கு வாயால சொல்ல வருது இல்லையா என்னென்ன சொல்கிறேன்னு. டிசைனுகளை பாருங்கள். இது வந்து இதுதான் ஆக்சிஜன் வர இதுதான். பெரிய பெரிய மரங்களும் இருக்குது. இதை பாருங்கள் முட்டு இதெல்லாம் சும்மா எடுக்கலாம். மண்ணால் சும்மா எடுக்கலாம். ஃப்ரீ இதெல்லாம் ஃப்ரீயாக எடுக்கலாம். இதெல்லாம் 250 ரூபா 350 ரூபா அங்கே போனால் சும்மா எடுக்கலாம். நான் 250 ரூபாய்க்கு எடுத்து இங்கே விற்கலாம் போல தான் இருக்குது. மேஷ் இருக்கு. ரைட் நாங்கள் இப்போ மேட்ச் இருக்கல. நன்றி. இந்த மருந்து வந்து இந்த செதில்களில் வர சின்ன டேமேஜ் அவைகளுக்கு தான் தான் க்ளீன் ஆகணும். அதேமாதிரி தான் இதில் உள்ளதெல்லாம் அதுக்குரிய மருந்துகள் தான் டேங்குக்குரிய மருந்துகள் தான் இருக்குது. ரைட் நாங்கள் எல்லா சாமானுமே எடுத்தாச்சு. இப்போ நாங்கள் வீட்டை போய் ஃபிக்ஸ் பண்ணுறது மட்டும்தான். வாங்க வீட்டை போய் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கும் அவங்க அம்மாவும் என்ன செய்கிறாங்களோ பார்ப்போம். ரைட் ஓகே. நாங்கள் இப்போ இந்த பூக்கண்டுகள் கல்லுகள் எல்லாமே கழுவியாச்சு. கழுவிட்டு அப்படியே இந்த இடத்துல நாங்கள் டேங்கை வச்சுருக்கிறோம். ரைட் லைட்டுகள் இப்போ எல்லாத்தையும் கூட்டுட்டுக்குரிய வேலையை பார்ப்போம். அம்மா மீனை பாருங்கன்னு தெரியும் இல்லை சரியா? அதுதான் அதை பார்ப்பேன். என்ன செய்ய பாரு ஆள்ற கூட்ட பாரு. கையை வைக்கிறதுக்கு நிற்கிறான்னு தெரியல. ஓ தூக்கி காட்டுங்க வாயனி. ஓ தூக்கி காட்டு அப்பா தூக்கி காட்டு கட்டாயம் பாருங்க. அப்படி தான் சொல்லுவான். அப்பா தூக்கி காட்டுன்னு தான் நிற்பான். அதை சமாளிக்கிறதுக்கு தான் இன்றைக்கி படப்புறம் பாடு. ஏண்டா மீன் தொட்டி வாங்கினோம் என்று யோசிக்க வைப்பான் செய்வான். வாவ் மீன் நன்றிமா பாருங்க. அவர் எப்படி ரித்திக்கை தான் பார்க்கணும். ரித்திக்கை புதுவத்தை பார்க்கத்தான் எனக்கு மீனுக்கு ஆசை வரணும். என்ன நல்ல தொட்டிக்கு விட்டுருக்காங்க. ஓ மீனே சொல்லணும். இங்கே வந்தபடியாக தான் நம்ம இப்படி இருக்கிறோம். இல்லாட்டி அங்கே போல் சண்டை பிடிச்சோம். உனக்கு போடுற சாப்பாடு நான் சாப்பிட்டு, எனக்கு போடுற சாப்பாடு நீ சாப்பிட்டு. அதுதான் நாங்கள் இப்போ ஃபிஷ் டேங்க்கு தண்ணி ஒரு அரைவாசி தண்ணி விட்டு மரம் வச்சுருக்கோம். நாங்கள் ஆக்சிஜன் இந்த இதால் தான்
இந்த கல்லால் தான் ஒரு சீசன் அப்படி இது தெளிச்சு வர்றது. நாங்கள் இதை வாங்க வந்துட்டோம், இப்போ தான் வாங்கினோம். ரைட், இதையும் கொழுவி இப்படி வச்சுட்டோம். ஒரு சீசன் எவ்வளோ செக் பண்ணி பார்ப்போம், போட்டு பார்ப்போம் ஒரு சீசன் எப்படி வருதுன்றது. ரைட், வருது தெரியும், முன்னுக்கு போடுங்கண்ணே. தெரியுது ஒரு சீசன் எப்படி வருதுண்டு. ரைட், இப்போ நீங்கள் போய் தண்ணி எடுத்து வந்தீங்கன்னா இந்த தண்ணியை விட்டுட்டு ரைட்டா மீனை விட ஓகேவா இருக்கும். போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க. ஓகே ரைட், ஓகே. ஃபுல்லாக தண்ணியை விட்டுட்டோம். இந்த கல்லில் இந்த டஸ்ட் தான் இந்த தண்ணியே இப்படி மங்கலாக இருக்குது. இல்லாட்டி அது அமர்ந்துடும், இல்லாட்டி வேறு லெவலுக்கு இருந்திருக்கும் இந்த டேங்க். ஏடா சும்மா பளிச்சென்று இருந்திருக்கும். ரைட், ஓகே. இப்போ நாங்கள் மீனை கொண்டு விடுவோம். மீனை அவுப்போம். மீனை கையால் தான் பிடிச்சி விட போகிறோம். ஓ மீன் அலைகிற ஆசைப்பட முடியல. அப்படியே வருது. ஓகே, முதல்ல விட போகிறோம். ஓகே, ரைட். எப்படி சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ரைட், உள்ள எல்லாரையும் உள்ளே விடுவேன், அவசரப்படக்கூடாது. நீங்கள் 2 பேரும் உள்ள போங்க. ரைட், அடுத்துட்டு ரைட். அடுத்தெல்லாம் சின்ன சின்ன ஐட்டம். ஆட்டியல் நல்ல புழுவாக இருக்குன்னு அங்கே தண்ணியே மாத்துறாங்க இல்லை. என்ன பிரச்சனை சொல்லுவாங்க இப்போ இந்த மீன்கள் வளர்க்குற பிரச்சனை இருந்தால் இப்போ தண்ணி அங்கே அந்த தண்ணியில் பழகினது. இந்த தண்ணிக்கு சில வேளை சாக பார்க்கும். நாளைக்கு பார்ப்போம். ஒரு சீசன் இருக்குது தானே. ஒரு சீசன் இருக்குது தான், தண்ணி ஒத்துக்குள்ளாட்டி செத்துரும் மீன். ஒரு சீசன் இருந்தும் பெரிய யோசனை இல்லை இல்லைங்களா? அப்படி ஒரு சிட்டி, அப்படி ஒரு இது இருக்குது. நான் ஒருக்கா ஹாஸ்டலில் படிக்கிற நேரம் மீன் வளர்த்தேன். வளர்க்குற நேரம் எனக்கு இந்த சீன் ஒன்று நடந்துச்சு. அடுத்து தண்ணியை மாற்றி விட்டுட்டேன். சரியா மாற்றி விட்டோன்னு பார்த்தா இல்லை மீன் செத்துட்டான். நான் பயந்து அடித்து என்னென்ன பிறகு தான் கடைக்காரத்தை சொன்னாங்க, அது தம்பி தண்ணி மாறுற நேரம் சாகுமா. அப்போ குளோரின் தண்ணியை மாறி விட்டுட்டோம். அது போத்தில் அடைக்கப்பட்ட நீர். ரைட், ஓகே. எல்லா மீனையும் விட்டுட்டான். தெரியல மீனெல்லாம். மீனையும் உள்ளே விட்டுருக்கான். மீன் பெருசாக காணாது. லைட் போட கொஞ்சம் இதாக இருக்குது, என்ன மங்களாக இருக்க அப்படியே லைட் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறான். ரைட், இப்போ ரித்திக் வந்து என்ன செய்கிறான்றதை பார்ப்போம். இதை பார்த்துட்டு ரித்திக்கிற ரியாக்ஷனே பார்ப்போம். ரித்திக்கிறேன் அவங்களோட அம்மா ரியாக்ஷனையும் பார்ப்போம். கைவசம் இருக்குது, மீன் பிடிக்கிற ஆயுதம் இருக்குது, விலையும் இருக்குது. ரித்திக்கு மட்டும் இதை காட்டுறேன், இது ரெண்டையும் காட்டக்கூடாது. இதை காட்டினா அம்மா நான் மீன் போடுறேன்னு போட்டுக்கொண்டே இருப்பான். சரி கதை மீன் கதை. ரைட், பாருங்க எப்படி இருக்கு. தொட்டு பாருங்க. உள்ள கை வைக்க கூடாது, உள்ள கை வைக்க கூடாது. அச்சாவா இருக்கா? எத்தனை மீன் இருக்கு? மஞ்சள் இருக்கு. பிள்ளைக்கு மீன் விருப்பமா? ராஜே, நீ மீனை கொண்டு போ. தூக்கிட்டு போ. தூக்கிட்டு போறியா? கொண்டு வரேன். தூக்கிட்டு போறாங்க. கொண்டு போறியா? கொண்டு போட வேணாம் பிளேஸ். ரித்திக்கு தாங்க, கேளுங்க. ரித்திக்கு தாங்க, கேளுங்க. கொண்டு போறியாடா? என்னடா ரித்திக்கு விருப்பம். ரித்திக்கு விருப்பம் இல்லை.
வேணாம் கொண்டு போ நீ கொண்டு போ நீ கொண்டு போ கொண்டு போட்டா அப்ப மாமா கவ்வா கொடுத்துட்டு தாங்க கேளு அப்ப ரைட் இது பிள்ளைக்கு தான் சரியா பிடிச்சா செத்துரும் நீங்க பாருங்க சரியா வடியா பாருங்க அப்படி தடவி பாருங்க அதெல்லாம் கல்லு ஓ அது எல்லாமே கல்லு ஓ அது கல்லு மீன் பூ இல்ல மரம் தண்ணியில் இப்படி வாடுது பாத்தீங்களா பிள்ளைக்கு விருப்பமா அவா கொடுத்துருங்க மீனுக்கு அவா கொடுத்துருங்க எல்லா மீனும் உள்ளதான் நிக்குது நீங்க இதுல நின்று பாருங்க பாருங்க குட்டி மீன் எல்லாம் இருக்கு பாருங்க அப்ப பிள்ளை குட்டி மீன் வாங்கினேன் இந்த கருப்பு மீன் வாங்கினேன் அதுவும் கருப்பு மீன் தான் சின்ன சின்ன மீன் வாங்கினேன் கன மீன் அப்ப வாங்கிட்டு வந்துருப்பான் ஐயா இதுக்குள்ள விட்டா சரியா இப்ப கன மீன் இல்லை சரி இதுக்குள்ள விடுற மாதிரி மீன்கள் இல்லை ஐயா அப்ப நாளைக்கு பிள்ளைக்கு மீன் வாங்கி கொன்ன மீன் விட்டு விடுறேன் பிள்ளை பாருங்க அச்சாவா இருக்குல்ல அச்சா இருக்குல்ல விரும்பல நீ மீன் சரி அப்ப காரணம் பரைக்கு விடுங்கப்பா காணுமே தண்ணியில போடு ஓ நீங்க பாருங்க என்ன மீன் சாப்பிட்டாதான் அப்ப மீன் காட்டுவான் அது கண்டு ஐயா அதுக்குலாம் இருக்கும் இப்பதான் அப்பா யோசிக்கிறேன் ஏன்டா மீனை வாங்கிட்டு அப்பா 1008 கேள்வி கேட்க சமைக்க மேலாத ஒண்ணும் செய்யலாத ரித்திக் சாப்பிடாட்டி கொடுத்து விடுவோமே நம்ம மீனை பிடிச்சி சமைக்க கூடாது இது வளர்க்குற மீன் மீன் ஏஞ்சல் இந்த மீனுக்கு என்ன பேர் ஐயா ஏஞ்சல் ஏஞ்சல் ரைட் ஓகே நீ அவருக்கு இந்த மீன்லயே மினக்கிறது ஐயா மீன் விருப்பம் பிள்ளைக்கு ஐயா மீன் விருப்பம் கொஞ்சம் அப்பா பாருங்க லஜி அப்பா பாத்து கதை சொல்லுங்க கொடுத்துடும் கதைக்காரியே கொடுப்போம் அப்பா கதைக்காரியே கொடுப்போம் ஐயா பிள்ளைக்கு இந்த மீன் வேணுமா அச்சா மீன் நீங்க வந்தோடனே சந்தோஷப்பட்டீங்களா அப்பா கட்டுப்பிடி ஜாவா கொடுங்க தேங்க்யூ சொல்லல அவ்வளவுதான் தேங்க்யூ ஓகே நீங்க பார்த்துருப்பீங்க இந்த மீன் தொட்டி எடுத்தது எல்லாமே வீடியோல காட்டினா அம்மாக்கு பிள்ளைக்கும் இது தெரியாது வந்தோடனே எப்படி ஆகல ரித்திக் என்ன பாடுபட்டான்னு பாத்தீங்கன்னா மீன் தொட்டி எடுத்து அவருக்கு சரியான சந்தோஷம் இனி எந்த ஒரு வேலை நாங்க போற நேரமும் மல்லாய் போனா வீட்டை அந்த கடை கட்டுது மீன் 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 காட்டுறோம் அந்த இதெல்லாம் அன்றைக்கு போய் வாங்கினது இனி அம்மாவையும் சமைக்க விட மாட்டான் என்னையும் நிம்மதியா இருக்க விட மாட்டான் அப்பா தூக்குன்னு கடைசி இந்த மீன் தொட்டி எங்கேயாவது கொண்டே வித்துருவேன் சும்மா இருந்தாலும் கொடுப்பேன் பாருவேன் ஒரே ஒரு நன்மை இருக்கு என்ன சொல்லுங்க சாப்பாடு ரைட் நீங்க என்ன வந்து பார்த்து உண்மையிலே சர்ப்ரைஸ் ஆயிட்டேன் நான் அப்படியா எனக்கு வீடியோ எடுத்து கொண்டு தெரியாது சார் என்ன அப்படி பின்னுக்கு போயிட்டேன் பிடிச்சிருக்கா உங்களுக்கு இது அப்ப நீங்க சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சொல்லிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பிகேஆர் ஃபேமிலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய் பாய் சொல்லுங்க சந்தோஷமா ஹாப்பியா சொல்லுங்க இந்த ஹாப்பி சொல்லுங்க ஹாப்பி